Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 19 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல சேரின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டேடியத்தை விட்டு வெளிய வராங்க. நேரம் கோச் வந்துட்டு சரி வாங்க அப்படியே நைட்டுக்கு சாப்பிட வெளிய போலாம் அப்படினு சொல்றாங்க. இவங்களும் ஏதோ ஒரு மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு ரெக்கவரி ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் நீங்க தூங்கவும் செய்யணும். நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணனும். அதனால நமக்கு நல்ல இடமா வேணும் போய் உட்கார அப்படினு சொல்லிட்டு கியோசி சொல்றான். ஆனா சாப்பாடுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகுமே அப்படினு சொல்லிட்டு கியூவா சொல்றான். கோச்மே வந்துட்டு என்னோட வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல தான் இருக்கே அப்படினு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நேரம் காகமி வந்துட்டு நான் தங்கி இருக்க இடம் இங்க பக்கத்துல தான் இருக்குது அப்படினு சொல்றான். இப்ப எல்லாருமே காகமி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டை பார்த்தானே செம்ம ஷாக்கு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹியூகா வந்துட்டு நீ மட்டும் இங்க தனியா தங்கி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நான் மட்டும் தான் தங்கி இருக்கேன். எப்பாவது எங்க அப்பா வருவாங்க அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்ப கியோசி வந்துட்டு ரீகோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ கிச்சன் பக்கம் போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அவளை ஏன்டா கிச்சன் பக்கம் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. சம்மர்ல நடந்த எதையும் நீ மறக்கலையாடா, நம்ம செத்துக்கிட்டு போயிட்டா நாளைக்கு யாரு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கத்திக்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ வந்து நிக்கிறா. இவங்களுமே வேற வழியே இல்லாம அந்த சாப்பாடை பாக்குறாங்க. பார்த்துட்டு இது ஓகே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா நார்மலா இருக்கு, நல்லா இருக்குன்னு எப்பவும் சொல்லவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கத்துறா. அப்ப இசுக்குமே சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க வரா. நேரம் ஹியூகா வந்து டிபார்ட் இசுக்கி நீ வந்துட்டு ட்ரை பண்ண குரோகோ அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ ட்ரை பண்ண சொல்றான். ஃபர்ஸ்ட் குரோகோவும் சாப்ஸ்டிக்ஸ் வச்சு அப்படியே எடுக்கிறான். பார்த்தா ஒரு வாழைப்பழம் வருது. என்னது வாழைப்பழம் இதுக்குள்ள கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. பிளாஸ்டிக் பேக்ல இதுவும் தான் கிடந்து, அதனாலதான் இதுக்கு உள்ள போட்டேன் அப்படின்னு சொல்றா ரீகோ. ஏமா நாங்க அதை டெசர்ட் வச்சிருந்தோம், நீ அதை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றா. அதனால என்ன இப்ப அதுவும் டேஸ்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ சொல்றா. பரவாயில்ல விடு ஹியூகா, மத்த எல்லாம் நல்லா தானே இருக்கு, நம்ம அந்த பனானாவை சுத்தி மத்த எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி வேற ஒன்னு எடுக்கிறான். அப்ப பார்த்தா கையோட ஸ்ட்ராபெரி வருது. ஸ்ட்ராபெரி இதுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அதுவும் பிளாஸ்டிக் பேக்ல இருந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதையுமே நாங்க டெசர்ட்டுக்கு தான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. குரோகோ வந்துட்டு இருந்தாலும் அந்த வாழைப்பழத்தை அப்படியே தோலை மட்டும் உரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா மத்த எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹியூகா வந்துட்டு சரி பரவாயில்ல அப்ப நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. நேரம் காகமி வந்துட்டு அவனோட ஜன்னல் வெளியே வந்து காத்து வாங்க வர்றான். அவன் வந்து நிக்கும் போதே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். அவனை பார்த்துட்டு வழக்கம் போல இவன் பயந்துடுறான். அப்ப குரோகோ வந்துட்டு காகமி இன்னைக்கு நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு சடனா எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். எனக்கும் தெரியல, நம்ம கேம் முடிச்சுட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பதான் எனக்கு இது தோணுச்சு. நான் உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் காகமி அப்படின்ட்டு சொல்றான் குரோகோ. அப்ப காகமியுமே வந்துட்டு இருந்தாலும் இப்பதான் வின்டர் கப் ஸ்டார்ட் ஆயிருக்குது, நம்மளோட எல்லா ட்ரம் கார்டையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் எதுவுமே இல்லாம கண்டிப்பா அடுத்த மேட்சஸ் நமக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்படின்னா நம்மளுமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அந்நேரம் பார்த்தா குரோகோ அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறான் மயங்கி. குரோகோ மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தா உள்ள இருக்க எல்லாரும் அப்படியே பிளாட் ஆயிட்டாங்க. என்னடா இது எதுவும் ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டாங்களோ, ஒருவேளை எல்லாம் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். காகமிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிருது. ஆனா இந்த வாட்டி நம்ம கோச் பைத்தியக்காரத்தனமா எந்த புரோட்டீன் பவுடரும் போடல அப்படின்னு சொல்லிட்டு காகமி அந்த பக்கம் பார்த்தா புரோட்டீன் பவுடர் அங்க இருக்குது. ரைட்டரா இதுக்கப்புறம் என்னாலே முடியாது, நானும் டேக் ஆஃப் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அப்படியே படுத்துறான். அடுத்த நாள் காலையில சேரிங் பிளேயர்ஸ் எல்லாரும் போய் மேட்ச் பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு மேட்ச் கிடையாது, நாளைக்கு தான் அந்த மேட்ச் இருக்குது. அப்ப கோகனி வந்துட்டு காகமி ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த கதவை திறந்து உள்ள பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவனுக்கு கதவை திறந்து உள்ள பாக்குறான். ரெஸ்ட் ரூம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, பட் யாரோ ஒருத்தர் படுத்திருக்க மாதிரி தெரியுது. இவனும் போற எடுத்துட்டு பார்க்காம பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அரகோடிய ட்ரெஸ் போட்டு படுத்து கிடக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு வெளியே அடிச்சு ஓடி வந்துடுறான். என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ட்ரெஸ் போட்டு வெளியே வருது. நேரம் காகமியை பார்த்துட்டு காகமி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படியே காகமியை பார்த்துட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸுமே பண்ணிடுது. இவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கு, யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் காகமி. எது இது அந்த அலெக்ஸா, காகமிக்கு பாஸ்கெட்பால் விளையாட சொல்லி கொடுத்தது அந்த மாஸ்டர் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கோச் யோசிக்கிறாங்க. ஓ நீ தான் அந்த அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. ஓ எனக்கு இப்பதான் புரியுது, நீங்க எல்லாம் காகமியோட டீம் மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளு சொல்றா. அப்புறம் இவள உட்காரஸ்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நியர் இசுக்கி வந்துட்டு ஒரு மேகசின்ல இவளோட போட்டோவையுமே பாக்குறான். இவன் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல விளையாண்டிருக்கா. அண்ட் கடைசியா வந்துட்டு WNBA ல விளையாண்டிருக்கா, அதாவது உமன் நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன்ல. ஆமா இப்ப நான் அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகவும் செஞ்சுட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால என்னோட கண் பார்வை வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருச்சு. அதனால நான் இப்ப சின்ன பசங்களுக்கு ஒரு கிளப் வச்சு அங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஜப்பான்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகாவ பக்கத்துல வந்து கேக்குறா. கோச் நீங்க போக கூடாத இடத்துக்கு போயிட்டு டேஞ்சரான ஜோன்ல இருக்கீங்க, உடனே பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்துறா. பட் அதுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியல. அவ வந்துட்டு மறுபடியும் ரீகாவையுமே கிஸ் பண்ணிடுறா. இந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு வியாதி போல, பக்கத்துல யாரு இருந்தாலும் கிஸ் பண்ணிடுறது. அதுக்காக பசங்களா நீங்க யாரும் கிட்ட எல்லாம் போயிடக்கூடாது பாத்துக்கோங்க. அப்ப காகமியுமே வந்துட்டு எப்பதான் நீ இந்த கிஸ் பண்றதெல்லாம் நிறுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன எல்லாரையுமே பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் மட்டும் தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. இதுக்கு தான் சொன்னேன் நானு, நீங்க பக்கத்துல போறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. சரி நீங்க எதுக்கு தான் ஜப்பானுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து குரோகோ கேக்குறா. இவளுமே பின்னாடி குரோகோ டக்குன்னு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஓ நீ தான் அந்த காகமி சொன்ன ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் வந்துட்டு டைகா டாட்சி இவங்க ரெண்டு பேரும் இப்ப பாஸ்கெட்பால் விளையாடுறத பாக்குறதுக்காக தான் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ரியாலிட்டி சுத்தமா பிடிக்காம சும்மா நார்மலா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு வெறுப்போட இருந்தப்பதான் சும்மா நான் ஸ்ட்ரீட் பால் பக்கம் விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்பதான் நான் வந்துட்டு காகமி டாட்சி அவர் ரெண்டு பேரையுமே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இதை நினைச்சு நான் ஒரு தயக்கத்தோட தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் பாஸ்கெட்பால சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சேன். நான் ட்ரெயின் பண்ண பசங்க இப்ப வளர்ந்து வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்க போறாங்க, அதை பார்க்காம எப்படி நான் இருப்பேன், அதனாலதான் ஜப்பானுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றா. ஆனா இன்னைக்கு நாங்க ஒன்னும் அவங்க டீமுக்கு அகைன்ஸ்ட் விளையாட போறது கிடையாது, அதுக்கும் மேல இன்னைக்கு நாங்க சும்மா மேட்சை பார்க்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். சரி அப்ப என்ன உங்க கூட கூட்டு போங்க, நானும் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லிடுறா. இப்ப இவங்க எல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ள வந்து மேட்சை பாக்குறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹியூகா வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேயர் வந்துட்டு ரொம்பவே நல்லா விளையாடுவான், இவன் ஜப்பான்லயே பெஸ்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஆப்பனன்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் தான் பார்த்தா தெரியுது ஆப்பனன்ட் மினோரிமாவை அலெக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அந்த ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, மினோரிமாவோட ஆறாவை பார்த்துட்டு அப்படியே தகச்சு போயிடுறா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் நான் சொல்றேன் இல்ல நீங்களே சொல்லிடுறீங்களா? ஷூட் ஆகட்டும்.
டீம் தான் ஆப்வியஸ்லி மிடோரிமா மூலமா ரொம்பவே ஈஸியா வின் பண்றாங்க 109 ஆப்போனன்ட் 71 சொல்லிட்டு இவங்க அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இப்ப வெளிய வந்துட்டு இருக்கு ஹியூகோ வந்துட்டு இதுக்கு தான் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் மேட்ச் மட்டும் நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே டிப்ரெசிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகோ சொல்றேன் எப்படியும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் நாளைக்கான கேமுக்கு அந்த ஆப்போனன்ட்டோட டேட்டாவெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க அப்ப அலெக்ஸ் வந்துட்டு காகமியை பிடிச்சி இழுத்துட்டு இவன் மட்டும் கொஞ்ச நேரம் என்கிட்ட விட்டுட்டு போயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கிட்ட வராங்க என்னதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான் நீ மென்ஷன் பண்ணி நீ ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் அவங்க இந்த அளவுக்கு பெஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க எல்லாருமே பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க உன்னோட அடுத்த கேம்ஸ்ல கண்டிப்பா ஈஸியா இருக்க போறதே கிடையாது கண்டிப்பா நீங்க 4 கேம்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க யோசன் டீம் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அங்க பார்த்தா ஏற்கனவே ஒரு மான்ஸ்டர் இருக்கிறான் அது போக நம்ம டாட்சியா வேற இருக்கிறான் நீ ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாட்சியா வந்துட்டு என்னோட ட்ரைனிங் மூலமா ஸ்ட்ரீட் பாலோட ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னுமே சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான் இப்போ நீங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா மோத போறது கிட்டத்தட்ட 2 மான்ஸ்டர்ஸ் அகைன்ஸ்டா மோத போற மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னால எவ்வளவு கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனா உங்ககிட்ட சொல்லி தராத ஒண்ணு இருக்குது அதை நான் இப்ப சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றா இப்போ மத்த பசங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காங்க அப்ப குரோக்கோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாருக்கும் தோணுது குரோக்கோ வந்துட்டு யாரையோ பார்த்துட்டு நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றேன் யாருடா அப்படின்னு பார்த்தா அவமினியை தான் கூப்பிட்டுருக்கேன் இந்த டைம்ல இருக்கிற போன் போட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவமினியை கேட்கறேன் நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேட்கறேன் அவமினே எனக்கு நீ ஷூட் பண்ண சொல்லி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் டெட்சு என்னது அவமினி கிட்ட இவன் டீச்சிங் பண்ண போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க அப்பதான் கோச்மே வந்துட்டு சொல்றாங்க ஆமா அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போனான் அவன் ஒருவேளை சொல்லி கொடுத்தாலுமே கொஞ்ச நாள்ல குரோக்கோவால இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்கறான் இல்ல குரோக்கோ ஒன்னும் இப்ப இருந்து மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாம் அவன் சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமே எங்க அப்பா கூட இருந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் அப்படின்ட்டு ரிகோ சொல்றா ஆமா இப்ப அவன் ஷூட் பண்ண கத்துக்கடல அப்படின்னா அவனோட வேனிசிங் டிரைவ் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான் அது எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோகனே கேட்கறான் ஏன்னா இப்ப குரோக்கோ வேனிசிங் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தனை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோயேன் வேற ஒரு பிளேயர் நம்ம டீம் பிளேயரை மார்க் பண்ணிருக்கும் போது அப்படியே அவனை விட்டுட்டு இந்த பக்கம் குரோக்கோவை தடுக்க வருவான் அப்படி குரோக்கோவை தடுக்கும் போது நம்ம டீம் பிளேயர் அங்க ஃப்ரீ ஆயிருவோம் அப்ப நம்ம டீம் பிளேயர் கிட்ட குரோக்கோ பாஸ் பண்ணிடுவோம் அப்படிதான் வேனிசிங் டிரைவ் நம்ம இத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அவன் தடுக்க வராம அங்கேயே நின்னுக்கிட்டான் அப்படின்னா நம்மளால நம்ம டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண முடியாது நேரம் வேற வழியே இல்ல குரோக்கோ தான் ஷூட் பண்ணி ஆகணும் அதனால குரோக்கோ இதை கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன் ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம கடைசி ட்ரம் கார்டே வந்துட்டு குரோக்கோட அந்த மிஸ்டைரக்ஷன் ஓவர்ஃப்ளோ தான் அதையுமே நம்ம 2 வாட்டி ஒர்க் அவுட் பண்றோம் அதுக்கு மேல அவங்க கூட ஒர்க் அவுட் ஆகலாது சோ அப்பவே அதை மத்த டீம்ஸுமே பாத்துருப்பாங்க அதனால இதுக்கப்புறம் அதையுமே நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்சஸ்ல குரோக்கோ அவனோட ஷூட்டிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிகோவும் சொல்றா குரோக்கோமே வந்துட்டு ஒரு பால் ஷூட் பண்றான் பட் அது பேஸ்கெட் குள்ள உழவே இல்ல அப்படியே அவங்கிட்டே ரிட்டர்ன் வருது இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் என்னடா ஓகேவான்னு கேட்கற உன்னோட இந்த மாதிரி ஷூட்டிங்க பார்த்துட்டு நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே கேட்கறான் ஏன் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான் பின்ன என்னடா நேத்து நீ டிஃபீட் பண்ண ஒருத்தன் இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு கேட்கறான் என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான் குரோக்கோ அதை கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான் நேரா அவமினே அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தூங்கவே இல்ல நான் வீட்டுக்கு போனேன் சாப்பிட்டேன் அப்படியே போய் படுத்தேன் படுத்தாலே எனக்கு தூக்கமே வரல நான் எப்பெல்லாம் கண்ண மூடுறேனோ அப்பெல்லாம் இந்த மேட்சோட சீன்ஸ் அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டு இருந்தது அது ரொம்பவே ஒரு கொடூரமான நைட்டா இருந்தது பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் எனக்கு பாஸ்கெட் பால் லேண்டணும் சீக்கிரமாவே லேண்டணும்னு சொல்லிட்டு தோணுது சோ எனக்கு இப்ப பாஸ்கெட் பால் லேண்டணும்னு சொல்லிட்டு தோன்றதுனால உன் கூட வந்து இப்ப லேடுறேன் அப்படின்னு அவமினே சொல்றேன் நான் உனக்கு ஷூட் பண்ண சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்டா இப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவமினே வந்துட்டு குரோக்கோட தலையில கையெழுத்து அப்படி போறான் இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது நம்ம அலெக்ஸ் வந்துட்டு காகமிக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா காகமி இந்த கொஞ்சம் டைம்ல எந்த அளவுக்கு கத்துக்க போறான் அப்படின்றது அவனோட ஸ்டாமினாவை பொறுத்து இல்ல அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா இன்னொரு பக்கம் அதே மாதிரி குரோக்கோக்கு அவமினே வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இப்ப வின்டர் கப்போட டே 3 வருது முதல் 2 நாள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு மொத்தமா 50 டீம் கலந்துக்கிட்டாங்க அதுல இப்ப இருக்கிறது 32 டீம் சோ இன்னைக்கு வந்துட்டு 16 கேம்ஸ் இருக்க போது எல்லா டீம்ஸுமே இன்னைக்கு மோத தான் போறாங்க இப்ப சைரின் டீமுக்கான கேமே ஸ்டார்ட் ஆக போது இந்த மேட்ச்ல வந்துட்டு ஃபுல்லாவே செகண்ட் இயர் பசங்களே 5 பேர் இறக்கி விடுறாங்க கோச் இப்ப சைரின் பிளேயர்ஸ் 5 பேர் உள்ள வந்து நிக்கிறாங்க இப்ப சைரின் வெர்சஸ் நாகமியா சவுத் ஹை ஸ்கூலுக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க இந்த மேட்ச்ல பெரிய சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டு எதுவும் கிடையாது ஆனா அடுத்த மேட்ச் பயங்கரமா இருக்க போகுது சைரின் ஹை வெர்சஸ் யோசன் ஹை அந்த கேம் வந்துட்டு அடுத்த எபிசோட்ல ஸ்டார்ட் ஆயிரும் அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் பை கைஸ்